வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வரக்கூடும். அந்த முடிவு தவறாக இருந்தால் சிக்கல், சரியாக இருந்தால் ராஜ வாழ்க்கை தரும் வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையை நல்லதாக்க ஒரு பரிகாரம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் பற்றி பேச ஆரம்பித்தால் முதலில் நினைவுக்கு வருவது சமநிலை, நியாயம், அழகு, நுண்ணறிவு ஆகிய 4 மகத்தான குணங்களே. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஒரு தனி ஒளியை கொண்டு வரும் மனிதர்கள். இவர்களின் மனதில் எப்போதும் சமநிலையும் அமைதியும் நிறைந்திருக்கும். சண்டை, தகராறு, அநியாயம் போன்றவற்றை இவர்களின் மனம் ஒருபோதும் விரும்பாது. அனைவரையும் சமமாக மதித்து நடக்கும் அற்புதமான மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் பலருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மீது ஒரு இயற்கையான மரியாதையும் ஈர்ப்பும் உருவாகி விடுகிறது. ஒருவரின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லும் திறமை இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்த ஒரு அரிய வரம் போல இருக்கும். உண்மையில் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த கூட்டம் உயிர் பெறும் என்று கூட சொல்லலாம். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நயமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும். அவர்களின் முகத்தில் இருக்கும் மென்மையான புன்னகை பலரின் மனக்கவலைகளை மறக்க செய்யும் சக்தி கொண்டது. அழகு உணர்வு இவர்களிடம் மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் அணியும் உடை முதல் அவர்கள் வாழும் சூழல் வரை எல்லாவற்றிலும் ஒரு அழகும் ஒழுங்கும் இருக்கும். சில நேரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பிறரை மகிழ்விக்க தங்களுடைய சொந்த தேவைகளையே பின்தள்ளி விடுவார்கள். இதனால் பலரின் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும் ஒரு அமைதியான தேவதையாகவே அவர்கள் திகழ்வார்கள் என்று பலர் நம்புவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானது. அவர்கள் வெளியில் மிகவும் அமைதியாகவும் சிரிப்புடன் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பல விஷயங்களை ஆழமாக சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு எல்லா பக்கங்களையும் ஆராய்ந்து பார்த்துதான் முடிவு செய்வார்கள். அதனால் சில நேரங்களில் அவர்கள் முடிவெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு பெரும்பாலும் நியாயமானதும் எல்லோருக்கும் நன்மை தருவதுமானதாகவும் இருக்கும். இந்த குணம் அவர்களை நல்ல ஆலோசகர்களாகவும் நல்ல தலைவர்களாகவும் மாற்றுகிறது. மேலும் நட்பு மற்றும் உறவுகள் என்றால் துலாம் ராசிக்காரர்கள் அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை மிகவும் உண்மையுடன் காப்பாற்றுவார்கள். யாராவது துன்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி மன உறுதியை கொடுப்பார்கள். அதே நேரத்தில் யாராவது அநியாயமாக நடந்தால் அதை அமைதியாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் துணிவும் இவர்களிடம் இருக்கும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சமநிலையை உருவாக்க வந்தவர்கள் போல இருக்கும். அவர்கள் இருப்பதால் பல இடங்களில் சண்டைகள் சமாதானமாக மாறும், மனக்கசப்புகள் புரிதலாக மாறும். அதனால்தான் பலர் துலாம் ராசிக்காரர்கள் அருகில் இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்று கூறுவார்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று அவர்களின் சிந்தனை ஆழம் ஆகும். அவர்கள் எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். ஒரு விஷயம் நடந்தால் அதன் காரணம் என்ன, அதன் விளைவு என்ன, அது பிறருக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை எல்லாம் ஆழமாக சிந்திப்பார்கள். இதனால்தான் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். பலர் தங்கள் பிரச்சனைகளை துலாம் ராசிக்காரர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கூறும் ஆலோசனை மிகவும் சமநிலையுடனும் நியாயத்துடனும் இருக்கும். ஒரு குடும்பத்திலும் நண்பர்களின் வட்டத்திலும் சண்டை ஏற்பட்டால் அதை சமாதானப்படுத்தும் முக்கியமான மனிதராக துலாம் ராசிக்காரர்கள் நிற்பார்கள். காதல் மற்றும் உறவுகளின் விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அந்த காதலை மிகுந்த மரியாதையுடனும் உண்மையுடனும் காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு உறவு என்றால் அது ஒரு பொறுப்பு போல இருக்கும். அன்பை பெறுவதற்கும் அதைவிட அதிகமாக அன்பை கொடுக்கவும் அவர்கள் தயார். அதனால்தான் அவர்களுக்குள் இருக்கும் மனிதர்கள் மன அமைதிகளையும் பாதுகாப்பையும் உணர்வார்கள். சில நேரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய மன உணர்வுகளை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் செய்கைகளில் அந்த அன்பு தெளிவாக தெரியும். பணமும் தொழிலும் பற்றிய விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள். அவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் அழகும் ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கலை, வடிவமைப்பு, வணிகம், ஆலோசனை, சட்டம் போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேற வாய்ப்புகள் இருக்கும். காரணம் அவர்கள் பேசும் திறன் மற்றும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் மிகவும் வலுவாக இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் விரைவாக முடிவெடுக்காமல் தாமதிப்பார்கள். ஆனால் ஒரு முறை அவர்கள் முடிவெடுத்தால் அதை நிறைவேற்றும் திறனும் பொறுமையும் அவர்களிடம் இருக்கும். அதே நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சில சிறிய பலவீனங்கள் இருக்கும். அவர்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று நினைப்பதால் சில நேரங்களில் தங்கள் சொந்த விருப்பங்களை மறந்து விடுவார்கள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் அவர்களை அதிகமாக சிந்திக்க வைக்கும். இதனால் சில சமயம் மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் அவர்களிடம் இருக்கும் இயற்கையான நம்பிக்கை மற்றும் நல்ல மனம் இந்த பிரச்சனைகளை தாண்டி மீண்டும் முன்னேற உதவும்.
துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மெதுவாக வந்து பெரிய வெற்றிகளை தரும் என்று பலர் கூறுவார்கள். ஆரம்ப காலத்தில் சில சோதனைகள் வந்தாலும் அவர்கள் பொறுமையாக இருந்தால் பின்னர் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். நண்பர்கள், குடும்பம், சமூகத்தில் மரியாதை பெறும் நிலை அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் இருக்கும் இடத்தில் நல்ல எண்ணங்களும் நல்ல மாற்றங்களும் உருவாகும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் ரகசியமான குணங்களை பற்றி பேசும்போது பலர் ஆச்சரியப்படுவார்கள். வெளியில் மிகவும் அமைதியாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்கிற இந்த மனிதர்கள் உள்ளுக்குள் மிகப்பெரிய மன வலிமையை வைத்திருப்பார்கள். அவர்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் சுற்றி நடக்கும் விஷயங்களை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒருவரின் முகப்பாவனையை பார்த்தாலே அவர்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை உணரக்கூடிய நுண்ணுணர்வு இவர்களுக்குள் இருக்கும். இதனால் பல சமயங்களில் மற்றவர்கள் சொல்லாமல் வைத்திருக்கும் ரகசியங்களையும் அவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த விஷயங்களை வெளியில் சொல்லாமல் அமைதியாக வைத்துக் கொள்வது அவர்களின் பெரிய நற்குணமாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கோபம் வருவது மிகவும் அரிது. அவர்கள் பொதுவாக அமைதியாகவும் சமாதானமாகவும் இருப்பார்கள். ஆனால் ஒருவேளை அவர்களுக்கு மிகவும் அநியாயமாக ஏதாவது நடந்தால் அல்லது அவர்கள் நம்பிய மனிதர்கள் துரோகம் செய்தால் அந்த நேரத்தில் அவர்களின் கோபம் மிகவும் ஆழமாக இருக்கும். அவர்கள் சத்தமாக சண்டை போட மாட்டார்கள். ஆனால் அமைதியாக அந்த மனிதர்களிடமிருந்து விலகி விடுவார்கள். ஒரு முறை மனதில் காயம் ஏற்பட்டால் அதை மறக்க அவர்களுக்கு நேரம் பிடிக்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்களின் நல்ல மனதை புரிந்து கொண்டு அவர்களை மதித்து நடத்துபவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருப்பார்கள். நட்பு மற்றும் சமூக உறவுகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேசும் விதமும் நடக்கும் விதமும் அனைவரையும் ஈர்க்கும். புதிய மனிதர்களை சந்திக்கவும் அவர்களுடன் நல்ல உறவு உருவாக்கவும் இவர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். எந்த ஒரு கூட்டத்திலும் அவர்கள் இருந்தால் அந்த சூழ்நிலை மகிழ்ச்சியாக மாறிவிடும். அவர்களுடன் பேசினால் மனதில் இருக்கும் கவலைகள் கூட குறைந்துவிடும் என்று பலர் உணர்வார்கள். இதனால் பலர் துலாம் ராசிக்காரர்களை மிகவும் நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்ததாக வாழ்க்கையில் வரும் பெரிய திருப்பங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எதிர்பாராத நேரங்களில் வரும். ஆரம்ப காலத்தில் அவர்கள் சிறிது குழப்பங்களையும் சோதனைகளையும் சந்திக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் செய்த நல்ல செயல்கள் மற்றும் நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பாக திரும்பி வரும். அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். தொழில், பணம், சமூக மரியாதை போன்ற பல விஷயங்களில் அவர்கள் நிலையான முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் அழகையும் கலைத்திறனையும் மிகவும் நேசிப்பவர்கள். இசை, ஓவியம், அலங்காரம், வடிவமைப்பு போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் இருக்கும் வீடு கூட அழகாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும். இதனால் அவர்கள் சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் நல்ல உணர்வை கொடுக்கும் ஒரு நேர்மறை ஆற்றலை பரப்புவார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் மறைந்த திறமைகள் பற்றி பலருக்கும் முழுமையாக தெரியாது. வெளியில் அவர்கள் மிகவும் சாதாரணமாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் பல அபாரமான திறமைகள் மறைந்து கிடக்கும். குறிப்பாக பேசும் திறன், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன், ஒரு குழுவை ஒன்றாக இணைத்து நடத்தும் திறன் போன்றவை அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். மேலும் ஒரு இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை எப்படி சமாதானமாக தீர்க்கலாம் என்று சிந்திக்கும் அறிவு இவர்களுக்குள் இருக்கும். அதனால்தான் பல சமயங்களில் அவர்கள் ஒரு நல்ல நடுவர்கள் போல செயல்படுவார்கள். இரண்டு பேருக்குள் ஏற்பட்ட சண்டைகளையும் அமைதியாக மாற்றி அனைவரையும் திருப்திப்படுத்தும் வழியை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். பண அதிர்ஷ்டத்தை பார்த்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மெதுவாக வளர்ந்து பெரிய நிலையை அடையும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் அவர்கள் அதிக பணம் சம்பாதிக்காமல் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவர்களின் முயற்சி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக நல்ல வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். குறிப்பாக வணிகம், ஆலோசனை, கலை, சட்டம், நிர்வாகம் போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேறலாம். பணத்தை வீணாக செலவழிக்காமல் அழகாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். அதனால் அவர்கள் சம்பாதித்த பணம் மெதுவாக பெருகும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில வயதுகளில் பெரிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பொதுவாகவே இளமை காலத்தில் அவர்கள் வாழ்க்கை எப்படி செல்லும் என்று குழப்பமாக இருக்கலாம். சில முடிவுகள் சரியாக அமையாமல் போகலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக மாறும். 30 வயதிற்கு அருகில் அல்லது அதன் பின்னர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை உருவாகும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், சமூக மரியாதை போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நிலைமையை அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். பொருந்தும் ராசிகள் பற்றி பார்த்தால் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல மனப்பான்மை கொண்டவர்களுடன் எளிதாக பழகி விடுவார்கள். குறிப்பாக மிதுனம், கும்பம், சிம்மம் போன்ற ராசிகளுடன் அவர்களுக்கு நல்ல புரிதலும் நல்ல நட்பும் உருவாக வாய்ப்புகள் அதிகம் என்று பலர் நம்புகிறார்கள். காரணம், அந்த ராசிகளின் மனிதர்களும் திறந்த மனதுடன் பேசும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
இதனால் துலாம் ராசிக்காரர்களின் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல மனம் கொண்டவர்களுடன் இருந்தால் எந்த ராசியுடனும் நல்ல உறவை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அழகு, சமநிலை, நியாயம், அன்பு ஆகியவற்றை மிகவும் மதிக்கும் மனிதர்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில் சண்டைகள் குறைந்து புரிதல் அதிகரிக்கும். அவர்களின் மென்மையான பேச்சு பலரின் மனதை கவரும். வாழ்க்கையில் சில சோதனைகள் வந்தாலும் அவர்கள் மன உறுதியுடன் அதை தாண்டி மெதுவாக உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதனால்தான் பலர் துலாம் ராசிக்காரர்களுக்கு அருகில் இருந்தால் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று உணர்வார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் துவக்கத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பம், குடும்பத்தில் சிக்கல்கள் அல்லது வருமானத்தில் தடை இருந்தால் கூட இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே இந்த நிலை மாறிவிடும். சுக்கிரன் பெயர்ச்சி மகிழ்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் விரும்பும் மாற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். திடீர் திருமண யோகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காதல் கைகூடும் மற்றும் காதல் திருமண பேச்சுவார்த்தையும் சுமூகம் ஆக முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் எந்த சிக்கலும் இல்லாமல் நினைக்கும் காரியம் கை கொடுக்கும் அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியம் உள்ளது. குறிப்பாக இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சீருடை சார்ந்த பணிகள், தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு, அரசு உத்தியோகம் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். ஆனால் கையில் இருக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு புதிய வாய்ப்பை தேடினால் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கும். தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் பணவரவு மற்றும் பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் விளங்கி திருப்திகரமாக மாறும். எதிர்பார்த்ததை விட பொருளாதார சிறப்பாக இருக்கும். கடன் அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசிக்கு இந்த மாத தொடக்கத்தில் இருந்த மந்தநிலை நாட்களில் மாறும். வருமானம், வேலை, தொழிலில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் 6ஆம் இடத்தில் உச்சத்தை அடைகிறார். ஏற்கனவே சனியுடன் சேர்ந்து வலிமையாக இருக்கிறார். மாதத்தின் ஆரம்பத்தில் ராசிகளையும் ராசிநாதனையும் பார்ப்பதால் யோக பலன்களை பெற்றிருப்பீர்கள். அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் ஓராண்டு முதல் 1.5 ஆண்டு வரை பெரிய சிக்கல்கள், பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதிரியும் நண்பனாக கூடிய காலகட்டம். முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதன் ராசி 2 குருவின் பார்வையில் இருப்பதால் உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய பருவத்திற்கான லட்சியத்தை உறுதி செய்து அதனுடன் பயணிப்பீர்கள். குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவை எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமான சிறப்பான ஆண்டாக இருக்கும். நினைப்பதை விட கூடுதல் மதிப்பெண்களை எடுக்கும் யோகம் உண்டாகும். நீட், இன்ஜினியர், யூபிஎஸ்சி, சிவில் தேர்வுகளுக்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கெல்லாம் நினைத்தது பலிக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு பெரிய நிம்மதி ஏற்படும். திருமணமான அனைத்து பெண்களுக்கும் எதை விரும்புகிறீர்களோ அதை அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்திலிருந்து வந்த, பணியிலிருந்து வந்த மன அழுத்தங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். வெளியிலும் வேலை, வீட்டிலும் வேலை என ஒருவித மன அழுத்தத்தில் இருந்து வந்த துலாம் ராசியினர் எல்லோருக்குமே மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவீர்கள். கடன் தீரும். திட்டமிட்டு கடனை அடைப்பீர்கள். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். நோய் தீரும் மாதம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் பாதிப்புகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை, மருந்துகள் கிடைக்கும். துலாம் ராசியினருக்கு அடுத்தடுத்து வரும் மாதங்கள் இன்னும் நன்மைகளை அள்ளித்தரும் மாதமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் 9ஆம் மற்றும் 5ஆம் வீடுகளில் உருவாவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு இருக்கும். பல வழிகளில் வருமானங்கள் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீண்ட தூர பயணங்கள் லாபகரமாக அமையும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதிலும் முக்கியமாக துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் குணம் கொண்ட துலாம் ராசியினருக்கு கண்களுக்கு விருந்து அளிக்கும் பொருட்கள் விருப்பமான ஒன்றாகும். அவர்களின் மனதை வெல்லும் வகையில் நீங்கள் கண்கவர் பை, சுவர் ஓவியம், வீட்டு அலங்கார பொருட்களை பரிசாக அளிக்கலாம். மேலும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை குறைய தொடங்கும். குடும்பத்தினரிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்க சரியான நேரம். அவர்களின் கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் நம்பிக்கைகள் அதிகரிக்கும். ஒதுக்கப்பட்ட பணிகளை திறமையாக முடிக்க முடியும். வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் பெயர்ச்சி நேர்மறையான பலன்களை தரப்போகிறது. அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காண்பார்கள். அவர்களின் வருமானம் பல வழிகளில் அதிகரிப்பதால் அவர்களின் கடன்
பிரச்சனை குறையத் தொடங்கும். அவர்களுக்கு குடும்பத்தினரிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும். அவர்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இது சரியான நேரமாக இருக்கும். அவர்களின் கடின உழைப்புக்கான பலன்களை இப்போது அறுவடை செய்ய போகிறார்கள். பணியிடத்தில் அவர்களின் நம்பிக்கைகள் அதிகரிக்கும். அவர்களுக்கப்பட்ட பணிகளை அவர்கள் திறமையாக முடிக்க முடியும். வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்க வாய்ப்புகள் உள்ளது. திட்டமிட்ட பணிகளை திறமையாக முடிக்க வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத லாபத்தை அடையலாம். திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் சுக்கிரனின் இயக்கத்தில் ஏற்படும் இந்த மாற்றம் அவர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்கள் உருவாகப் போகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் பெரிய வெற்றிகளை பெறலாம். அவர்களின் பொருளாதார நிலை மேம்படலாம் மற்றும் வேலை இல்லாதவர்கள் விரும்பிய வேலைகளை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வணிகர்கள் பல்வேறு புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் புதிய வேலையில் சேர விரும்பினால் எந்த பிரச்சனைகளையும் இல்லாமல் புதிய வேலையில் சேரலாம். சுக்கிரனின் பெயர்ச்சி உறவுகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சகோதரர்களுடனான உறவுகள் சிறப்பாக இருக்கும். இந்த யோகத்தால் பல சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பை பெறுவார்கள். பல்வேறு வழிகளிலிருந்து லாபம் ஈட்ட முடியும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஏனென்றால் துலாம் ராசியினருக்கு எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்தில் இருப்பதால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கின்றனர். சனி பகவான் இந்த மாதம் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய பணிகள் கிடைக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குட் நியூஸ் வரும். 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்கிய குருவாக வருகிறார். 5ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களை பார்ப்பதால் 7ஆம் பார்வையாக 3ஐயும் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நிறைய யோகங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், சிவில், மண் தொடர்பான துறைகளில் ஏற்றங்கள் ஏற்படும். கட்டடங்களை கட்ட ஆரம்பிப்பது, வீடு கட்டுவது போன்றவை செய்ய ஏற்ற காலமாக இருக்கும். 12/9 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கும் வருவது கோபுர கலச யோகத்தை கொடுக்கும். மனதைரியம் அதிகரிக்கும். மெடிசன் சம்பந்தப்பட்ட துறை, மருத்துவர்கள், மெடிக்கல் வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். புரோக்கரேஜ் கமிஷன்கள் வந்து சேரும். பேச்சாளர்கள், மோட்டிவேட் ஸ்பீக்கர் போன்றவர்களுக்கு மிக அற்புதமான நேரமாக இருக்கும். அரசு துறை விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் உங்கள் பேச்சாலும் அரசியல் பேசுவதாலும் வருவார்கள் என்பதால் கவனம் தேவை. அரசியல் பேசாமல் இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றி வெளியிடத்தில் பேசுவது, கேலி செய்வது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. அப்பாவின் உடல்நிலையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தந்தையின் பணியில் பாதிப்புகள் வரும். அவருடைய இருதயம், மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள், கிசுகிசுக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதை பற்றி கவலைப்படவே தேவை இல்லை. சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். 8க்குரியவர் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறப் போகிறார்கள். யார் பேசுவதையும் காதில் போட்டு கொள்ளாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். கார், ஷேர் மார்க்கெட், ஆட்டோமொபைல் துறைகளில் பெரிய உயரத்துக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும். வழக்குகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்வது, ராகு பவனை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் துலாம் ராசியின் 9வது வீட்டில் குருவும் 5வது வீட்டில் புதனும் இருந்து நவ பஞ்சம ராஜயோகத்தை உருவாக்க உள்ளனர். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். பணியிடத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் இலக்கை அடைவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். வருமானத்தில் எதிர்பாராத உயர்வுகள் ஏற்படும். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் கூடும். புதிய ஆடைகள், ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. அதே போலதான் கால சர்ப்ப யோகத்தால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வின் சில பகுதிகளில் நல்ல பலன்களை பெறுவார்கள். அதுவும் இந்த யோக காலத்தில் பல்வேறு சுப யோகங்களும் உருவாகுவதால் நல்ல பலன்களை பெறக்கூடும். குறிப்பாக வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் நல்ல ஆதாயத்தை பெறுவார்கள். உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இருந்தாலும் பேச்சு மற்றும் எடுக்கும் முடிவுகளில் சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவம் பற்றி பேசும் போது ஒரு தனித்துவமான
கோபமான குணம் தெளிவாக தெரியும். அவர்கள் சிறு வயதிலிருந்தே மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வீட்டில் யாராவது சண்டை போட்டாலும் அதை பார்த்து வருந்தும் மனப்பான்மை இவர்களுக்குள் இருக்கும். பல குழந்தைகள் போல சண்டை போடுவது அல்லது பிடிவாதமாக இருப்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்காது. அதற்கு பதிலாக எல்லோருடனும் அமைதியாக பழக வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். பள்ளி காலத்திலும் நண்பர்கள் வட்டத்தில் அவர்கள் மிகவும் விரும்பப்படும் குழந்தைகளாக இருப்பார்கள். ஆசிரியர்களும் அவர்களை விரும்பி பாராட்டுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மரியாதையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்வார்கள். குடும்ப வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் குடும்பத்தை மறந்து போக மாட்டார்கள். பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் நல்ல உறவை வைத்துக்கொள்ள முயற்சி செய்வார்கள். குடும்பத்தில் யாராவது பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க முயற்சி செய்யும் மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களின் மனதில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். அதனால்தான் குடும்பத்தில் பல சமயங்களில் அவர்கள் ஒரு அமைதியான தூணாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வயது வாரியாக வரும் அதிர்ஷ்ட காலங்கள் பற்றி பலர் பேசுவார்கள். பொதுவாக இளமை காலத்தில் அவர்கள் வாழ்க்கையை பற்றி நிறைய சிந்திக்கும் காலமாக இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் 25 வயதிற்கு பிறகு மெதுவாக நல்ல வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். 30 வயதிற்கு பிறகு அருகில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் வர வாய்ப்புகள் உள்ளது. அந்த நேரத்தில் நல்ல வேலை, நிலையான வருமானம், சமூகத்தில் மரியாதை போன்ற நல்ல விஷயங்கள் அவர்களை தேடி வரும். அதன் பிறகு வாழ்க்கை மெதுவாக நிலையான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.